கணேசாய நமக. முருகா சரணம். பௌர்ணமி விரதம். நீண்ட ஆயுள் மாங்கல்ய பலம் தரும் தை பௌர்ணமியில் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசை வருகிறது. அந்த நாட்கள் மிகவும் விசேஷமாகும். அந்த வகையில் பௌர்ணமி என்பது நிலவு முழுமையாக வெளிச்சத்துடன் தோற்றமளிக்கும் நாளாகும். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி ஆகிய 6 மாதங்களை உத்திராயண புண்ணிய காலம் என்று கூறுவர். இந்த புண்ணிய காலத்தில் வருகிற முதல் பௌர்ணமி தை மாத பௌர்ணமி ஆகும். இந்த நாளில் நம் விருப்ப தெய்வங்களின் நேரடி பார்வை நம் மீது படும் யோகம் உண்டாகும். நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். நல் வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும். தை அமாவாசை போல தை பௌர்ணமி விரதத்துக்கும் அதிகமான பலன்கள் உண்டு. பௌர்ணமி என்பது முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாள். இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும். பட்ட சக்தி மிகுந்த நாளில் நாம் வழிபாடு செய்வது தீய சக்திகளிடமிருந்து நம்மை காக்கும். பௌர்ணமி நன்னாளில் வழிபாடு செய்தால் வாழ்வில் இதுவரை அடைந்த துன்பங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை. பௌர்ணமியின் சிறப்பு. தை மாத பௌர்ணமியில் முருகனையும் குலதெய்வங்களையும் மனதார வழிபட்டு வந்தால் மகத்தான பலன்களை பெறலாம். இந்நாளில் என்ன செய்யலாம்? பௌர்ணமி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதமிருந்து தெய்வங்களை வழிபடுவதால் அந்த தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். பௌர்ணமி நாளில் வீடுகளில் தீபமேற்றி வழிபடுவது சிறப்பு. இன்றைய தினத்தில் தங்களின் இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறந்த பலன்களை தரும். பெரும்பாலானோர் தங்களின் வீடுகளில் சத்யநாராயண பூஜை செய்கின்றனர். அம்பாளுக்கு பச்சை பட்டாடை அணிவித்து முல்லை நறுமணமுள்ள மலர்கள் அலங்கரித்து அதே மலர்களால் அர்ச்சனையும் செய்து பால் பாயசம், பலரசங்கள், பஞ்சாமிர்தம் நிவேதனமாக படைத்து வழிபட வேண்டும். அறிவு வளரும். கல்வியில் அளப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். சந்தான விருத்தி கிடைக்கும். பௌர்ணமியன்று ஏன் கிரிவலம் செல்ல வேண்டும்? பௌர்ணமியன்று வலம் வருவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஜோதிடப்படி மனதை ஆள்பவர் சந்திர பகவான் ஆவார். அதனால்தான் அவர் மனோகாரகன் என அழைக்கப்படுகிறார். சந்திரன் என்றாலே வசீகரம் என்று தான் அர்த்தம். உலகில் 84 லட்சம் உயிரினங்கள் இருப்பதாக வேதங்கள் கூறுகிறது. இவைகளுக்கு உயிர்ப்பு ஆற்றல் கிடைக்கக்கூடிய நாள்தான் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி. அந்த குறிப்பிட்ட நாளில் கிரிவலம் வந்தால் உடலின் ஆதர்ஷண சக்தி அதிகரிக்கும். ஆத்ம பலம் பெறும். அந்நாளில் மலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள், மூலிகைகள், உயிராற்றல் உள்ள ஜீவ சமாதிகள், சித்தர்களின் ஆதர்ஷண சக்திகள் மூலமாக நம்முள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எப்படி கிரிவலம் செல்ல வேண்டும்? பிரம்ம முகூர்த்தத்தில் கிரிவலம் வந்தால் நாம் விரும்பும் சித்திகளை நம்மை வந்தடையும். நள்ளிரவில் கிரிவலம் வந்தால் அஷ்டமா சித்திகள் அனைத்தும் கிடைக்கும். கிரிவலம் செல்லும்போது வேகமாக செல்லாமல் ஒரு 9 மாத கர்ப்பிணி பெண் கையில் விளக்கு வைத்து பொறுமையாக எப்படி நடந்து வருவார்களோ அப்படிதான் வர வேண்டும். அதாவது அமைதியாய் ஆனந்தமாய் எப்படி தன் வயிற்றில் உள்ள குழந்தையை பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் என நினைத்து பயபக்தியுடன் நடந்து வருவார்களோ அதுபோன்று நடந்து வர வேண்டும். இறை நினைவுடன் இறை மந்திரத்தை ஜபித்தவாறு வலம் வாருங்கள். பொழுதுபோக்காகவோ நட்பு உறவுகளுடன் அரட்டை அடித்தவாறோ சுற்றுலா செல்வது போன்ற மனப்பான்மையுடனோ செல்லாதீர்கள். ஜோதி வடிவாய் ஒளிரும் அந்த சிவனே மலையாக அங்கே நிற்கிறார் என்ற உணர்வுடன் வலம் வாருங்கள். ஆண்களாக இருந்தால் மேலாடை இல்லாமல் கிரிவலம் செல்வது நல்லது. மேலும் பட்டு அல்லது கதர் ஆடையை அணிந்து கிரிவலம் வந்தால் நல்ல ஆற்றலை நீங்கள் பெற முடியும். கிரிவலம் செல்வதால் ஏற்படும் நன்மைகள். செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். உடலின் ஆரோக்கியம் மேம்படும். சித்தர்களின் அருளானது கிடைக்கும். வறுமை நீங்கி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பக்தர்கள் விரும்பிய கோரிக்கைகள் நிறைவேறும். நன்றி.